அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண் கீர்த்தனா பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய போதிலும் கேரம் விளையாட்டின் மீது உள்ள ஆர்வத்தால் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். கணவரை இழந்த பெண் வீட்டு வேலை பார்த்து போராடி தன் மகளை சாம்பியன் ஆக்கியது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் இளம்பெண் கீர்த்தனா. தந்தையை இழந்த கீர்த்தனா குடும்ப சூழ்நிலை காரணமாக 10ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்தியிருக்கிறார். தாயும் வீட்டு வேலை பார்த்து அதில் வரும் வருமானம் மூலமாக தனது 2 மகன்களையும் மகள் கீர்த்தனாவையும் வளர்த்து வந்தார். குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்ட மூத்த மகனும் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு ஜவுளிக்கடையில் வேலை செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வந்திருக்கிறார். 4 பேர் கொண்ட வீட்டில் போதுமான அளவு இடவசதி இல்லாமல் சிரமப்பட்டே அன்றாட வாழ்க்கையை நடத்தியுள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் வீட்டின் மேல் இருந்து மழை நீர் ஒழுகுவதால் மிகுந்த சிரமப்பட்டும் வந்துள்ளனர். சிறுவயது முதலே கேரம் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட கீர்த்தனா குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் தொடர்ந்து கேரம் விளையாட்டை கைவிடாமல் தொடர்ந்திருக்கிறார். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உதவியோடு மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று அவ்வப்போது பரிசுகளையும் வென்று வந்திருக்கிறார் இளம் வீராங்கனை கீர்த்தனா. ஒருபுறம் பரிசுகளை குவித்து வந்தாலும் மற்றொரு புறம் கேரம் போட்டிகளில் பங்கேற்க நிதி உதவி இல்லாமல் வீராங்கனை கீர்த்தனா மிகவும் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். மாலத்தீவில் 7வது கேரம் போர்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க விருப்பப்பட்ட கீர்த்தனா முறையான ஸ்பான்சர் இல்லாமல் தடுமாறி இருக்கிறார். உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கீர்த்தனா பங்கேற்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஆகியோர் பொருளாதார ரீதியாக உதவி செய்திருக்கின்றனர். பின்னர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தனிநபர் பிரிவு, குழு பிரிவு மற்றும் இரட்டையர் பிரிவு போட்டிகளில் பங்கேற்ற வீராங்கனை கீர்த்தனா 3 பிரிவுகளிலும் தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். எப்படி போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்துல உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினைச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்ல தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். இந்தியா கோசம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளையாடுறது. தனது வீடு போதுமான அளவு வசதியின்றி உள்ளதால் அரசு புது வீடு கட்டித்தர வேண்டும் என்று வீராங்கனை கீர்த்தனா அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் தன்னை போன்று பல மாணவர்கள் கேரம் விளையாட்டில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை, அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து படுக்க வசதி இல்லை, வீடு கட்டி தருமாறு தாழ்மையுடன் கேட்டேன். நாங்க வின் பண்றதால மற்ற பசங்களும் இது மாதிரி நம்ம கேரம்ல விளையாடி வின் பண்ணணும். நாங்க வின் பண்ண மாதிரி நிறைய பசங்களும் இதே மாதிரி இந்தியா கோசம் விளையாடி வின் பண்ணணும். மழை பெய்தால் வீடு ஒழுகும் நிலையில் உள்ளதால் தன் மகள் பெற்ற கோப்பைகளை பிளாஸ்டிக் பக்கெட்டுகளில் மூடி வைத்து பாதுகாத்து வருவதாக கூறிய தாய் இந்திராணி மகள் தங்கப்பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மழை வந்தா எங்க வீடு ஒழுகும், இருக்க முடியாது. வீட்டுல நாங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லை, அப்புறம் கப்பு எப்படி வைக்க முடியும்? அதனால நாங்க போர்டு ரூம்ல வச்சிருக்கோம் கப்பல். என் பொண்ணு 10வது படிச்சிருக்கா சார். அவ அந்த கேரம்ல கவனம் செலுத்துறதால அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த படிப்புல கவனம் செலுத்தல. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.